ஹாய், தேர்ஸ்டே இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லீவே போட்டேன். ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால நான் லீவை போட்டுவிட்டு இன்றைக்கி வீட்டில் தான் ஃபுல் டே. ஸோ பிளான் எல்லாம் பக்காவாக செஞ்சு இன்றைக்கி வந்துட்டு சஹருக்கு வந்து இந்த சப்பாத்தியும் கேரளா ஸ்டைல் பீஃப் கறியும் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. கூடவே டீயோட சஹரை முடிச்சிட்டேன். சப்பாத்திக்கு நான் எப்போவுமே சக்கியோட ஃப்ரெஷ் ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா மாவுக்கு கூட ஒரு 25% இந்த கோதுமை மாவு வீட் ஃப்ளவரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கூட இந்த சன்ஃப்ளவர் ஆயில், உப்பு, அப்புறம் வந்து ஈஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது நைட்டே நான் மாவை பிசைஞ்சு ரெஸ்ட்டில் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு சஹர் டைமுக்கு தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த சப்பாத்தியே செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு இந்த கேரளா ஸ்டைலில் பீஃப் கறி, அதுவும் பீஃப் வந்துட்டு நல்லா மஞ்சளில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த நாட்டு தக்காளி 5, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு பீஃப்க்கு கூட நம்ம உப்பு, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், அதோட இந்த பேஸ்ட்டையுமே சேர்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் இதை தாளிக்கணும். ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக நான் யூஸ் பண்ணுறது இந்த ரெம்பை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப வாசத்துக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட கார்லிக் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், எப்போவுமே தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக எடுத்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மிக்சிங்கை நம்ம வந்து சேர்த்து நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரொம்ப சாஃப்டான பீஃப் கறி ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு சப்பாத்தி ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும். இது அதுலேயுமே இந்த சஹருக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சான விஷயந்தான் இது செய்கிறது. பட் நான் நைட்டே இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சஹர். சப்பாத்திக்கு இந்த ஆட்டா மாவு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப்தாருக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த டூனா ஃபிஷ்ஷுடைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டூனா ஃபிஷ்ஷும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து இது வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்துட்டு எனக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு வந்து அந்த ரோல் ஷீட் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் இவர்கிட்ட ஃபுட் சிட்டியில் இந்த ரோல் ஷீட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கே கன்ஃபியூஸ் எது ரோல் ஷீட், சம்சா ஷீட்டா இல்லை அது ரோல் ஷீட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அவர் எனக்கு வீடியோ கால் போட்டு இந்த மாதிரி எதுன்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ நான் இந்த ரோல் ஷீட்டில் வந்துட்டு இந்த 20 ஷீட்ஸ் போட்ட இந்த ரோல் ஷீட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் கறிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீள வாக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட இந்த க்ரீன் கிராம்ஸ், அப்புறம் இந்த டூனா ஃபிஷ்ஷையும் நான் எடுத்திருந்தேன். முதல்ல நான் வந்துட்டு இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு, வெஜிடபிளுக்கு வந்துட்டு நான் இங்கே பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், அப்புறம் பெரிய வெங்காயம் அவ்வளோதான் எடுத்திருந்தேன். ஸோ அது நல்லா வதங்கி வர டைமுக்கு தான் நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த உப்பு, அப்புறம் கொஞ்சமாக இந்த மிளகும் ஜீரகமும் சேர்த்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டூனா ஃபிஷ்ஷையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான கறி ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு நான் ரோல் ஷீட்ஸில் வந்துட்டு க்ராஸ் ஷேப்பில் தான் அந்த ரோல் ஷீட்டை நம்ம வந்து
கறியை வச்சு அதை வந்துட்டு ரோல் ஷேப்பில் மடிக்கலாம். நான் இது இங்கே காட்டிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம மடித்தோம்னா நமக்கு ரோல் ஷேப்பில் ரொம்ப சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆயிடும். உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு எனக்கு. கூடவே நான் ஆல்ரெடி கறி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அது வந்து சிக்கன் வெஜ் சம்சாவுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ இந்த ஷீட்ஸை வந்துட்டு நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே சம்சா ஷீட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையுமே வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த கறியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து சம்சாவும் ரெடி பண்ணிவிட்டு கூடவே இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்துட்டு வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த கடலம்மா ரெசிபி தான். ஸோ கடலம்மாவுக்கு கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர், அதோட இந்த உப்பும், கூடவே நான் வந்துட்டு இந்த வீட் ஃப்ளாவும் சேர்த்துட்டு அது கூட மஞ்சளும் சேர்த்து நல்லா ஒரு டிக்கான டிப் பண்ணினா இந்த ஸ்பூனில் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரியான ஒரு பதத்துக்கு அதை நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பனானா, அடுத்தது பொட்டேட்டோவும் எடுத்துருந்தேன். ஸோ பொட்டேட்டோவையுமே எடுத்து நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சுட சுட வாழைக்காய் சிப்ஸும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸும் ரொம்ப அல்டிமேட்டடாக இருந்துச்சு. கூடவே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே ரம்ஜானுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்போம். இஃப்தார் டைமில் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பைசியான சாப்பாடுகள் திங்கும்போது இந்த ஃப்ரூட்ஸையும் நம்ம சேர்த்துக்கிறது நமக்கு இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ரம்ஜானுக்கு இந்த மாதிரி சஹருக்கும் இஃப்தாருக்கும் இந்த மாதிரியான மீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிச்சனில் ஃபுல் டைம் நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. குயிக் அண்ட் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ரெசிபி. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் மாத்திரம் செய்யாதீர்கள் என்கிற கான்செப்டை நான் ரொம்பவே ஆழமாக ஃபாலோ பண்ணுற ஒருத்தர். ஸோ எனக்கு வேஸ்டேஜ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் என்னுடைய மீல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதுதான் வந்து ரொம்பவுமே அருட்கொடையாகவும் பரக்கத்தாகவும் இருக்கும். நார்மலான டேஸுக்கும் இந்த ரம்ஜான் டேஸுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ எனக்கு இந்த ரம்ஜான் வந்ததுமே எனக்கு டைம்ங்கிறது ஒன்று எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. ஆஃபீஸுக்கும் போகிறதுனால இன்னும் ஹெவி ஷெட்யூல் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி லீவ் போட்டதும் மெயினாக வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலான்னு தான் அப்படியே ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு குட்டி ரிலாக்ஸ்டாக தூங்கினேன் நல்லாவே. ஸோ ஒரு ஹியூமன் வந்து ஒரு 7 or 8 hours ரிலாக்ஸ்டாக தூங்குறங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரீசன்ட் டேஸில் எனக்கு தூக்கம் குறைய இருந்ததுனால ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா தூங்கினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.